இப்போ உங்களிடத்துல என்ன கேள்வி நாங்கள் கேட்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன சொல்லப்படுது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்தல, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அந்த கருப்பு உடை ஒரு சிறைக்குள்ள அடைக்குது, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, திருமணத்திலையும் ஒரு முக்கியத்துவம் இல்லை, இப்படி எந்த விதத்திலையுமே பெண்களை வளர்ச்சி பாதையில இஸ்லாம் கொண்டு செல்லலை அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கருத்து இஸ்லாமிய மார்க்கத்தின் மேல இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? குர்ஆன் வசனத்தோட எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல பெண்களை கௌரவப்படுத்தாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எந்த மார்க்கத்திலேயாவது பெண்களை கௌரவிச்சு சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த இஸ்லாம் மார்க்கத்துல மட்டும்தான் பெண்களின் சுசுவையை கௌரவப்படுத்த சொல்லுங்க. பெண்களுக்கு ஹிஜாப் எனும் கவசத்தை கொடுத்தது இஸ்லாம் தான். ஒரு முறை உமாரா அலி நபிகள் நாயகத்திட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குர்ஆன்ல எனக்கு தெரிஞ்சது வரையும் அதிகமான அளவு ஆண்களை பற்றியே இருக்கேன், குர்ஆன்ல ஏன் பெண்களை பற்றி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகர் சொல்கிறாங்க, அதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான வசனத்தை இறக்கியிருக்கிறான். அந்த வசனம் என்னன்னா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிம்களில் ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், பொறுமை மிக்கும் ஆண்களும் பெண்களும் என இந்த மாதிரி அல்லாஹ் ஆண்களுக்கு நிகராக பெண்களை குறிப்பிட்டு காமிக்கிறான் குர்ஆன்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை நபிகள் நாயகமும் அவங்களுடைய மக்களும் மக்காவுக்கு செல்லும் சாலையில பயணம் செல்றாங்க அவங்க. அப்போ நபிகள் நாயகம் ஜூம்தான் என்னும் மலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுதான் தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மக்களுக்கு எதுவுமே புரியல. அப்போ மக்கள் சொல்றாங்க, அதாவது நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், வெற்றி பெற்றவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நபி சொல்றாங்க, வெற்றி பெற்றவர்கள்னா அதாவது அல்லாஹ்